வணக்கம், நான் உங்களுடைய சரவணகுமார் ஐஆர்எஸ். இன்றைக்கி சென்னை ஹைகோர்ட்டில் இந்து கோயில்களில் சீரடி சாய்பாபா சிலைகளை அகற்ற கோரி வழக்கு அப்படின்னு சொல்லி தினத்தந்தி செய்தி. இதில் இந்த கேஸ் அட்மிட் பண்ணி அறநிலையத்துறையை பதிலளிக்க சொல்லி ஹைகோர்ட் சொல்லியிருக்கு. அவருடைய பெட்டிஷன் எப்படி இருக்குன்னா, 1965 இந்து அறநிலையத்துறை சாய்பாபாவை இந்து கடவுள் சொல்லியிருக்கு. ஆனால் அப்படி இல்லை, அவங்க எல்லா மதத்தினரும் சாய்பாபா வழிபாட்டை மேற்கொள்ளலான்னு சொல்லி அந்த நேரத்தில் இருந்த சாய் மந்திர் அவங்க தரப்பு சொல்கிறாங்க. இந்த கேஸில் அந்த நேரத்தில் சென்னை ஹைகோர்ட் என்ன மாதிரியான தீர்ப்பு கொடுத்துருக்குன்னா, இந்து மதத்துக்கு உட்பட்டதுன்னு சொல்ல முடியாது, எல்லா மதத்தினரும் சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் அந்த கேஸை அந்த நேரத்தில் டிஸ்மிஸ் பண்ணியிருக்கு. இந்த கேஸ் பெட்டிஷனர் இப்போ என்ன சொல்கிறாரு, நம்மால் எடுத்து என்ன பண்ணுறாரு, இப்படி ஒரு சூழ்நிலையில் இப்போ இந்து கோயிலுக்குள்ளே சாய்பாபா சிலையை வச்சுருக்காங்க, அவருக்கு ஆப்போசிட்டில் நந்தியை வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஆகம விதிகளுக்கு எதிரானது. ஏற்கனவே ஹைகோர்ட் ஒரு அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் சாய்பாபா கோயில் வராதுன்னு சொன்னதுக்கப்புறம் அறநிலையத்துறை கோயிலில் இருக்கிற கோயில்களில் சாய்பாபா சிலை எப்படி வைக்கலாம், இந்த மாதிரியான கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். இது ஹைகோர்ட்டுக்கு முன்னாடி இருக்குது. இதனோட ஹியரிங் முடிஞ்சு ஜட்ஜ்மெண்ட் வரும்போது அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ நமக்கு முன்னாடி இருக்க கேள்வி, சாய்பாபா யார்? அவர் சாய்பாபா 1917 ஜீவசமுதேட்டர். 1997-95 வரைக்கும் அவர் இந்திய அளவில் பெரிய மூமெண்ட்டாக இல்லை. நாசிக் பக்கத்தில் ஸ்ரீடியில் அவருடைய வாழ்க்கை ஃபுல்லாக முழுக்க பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்குது. அவர் நீங்கள் அங்கே போனீங்கன்னா நீங்கள் என்ன பார்ப்பீங்கன்னா, அந்த ஒரு சூடான சாதம் பொங்குகிற ஒரு பெரிய பானைக்குள்ளே ஒரு கட்டையை விடாமல் கையை வச்சு அந்த சாதத்தை கிளறிட்டு இருக்கிற ஃபோட்டோ தான் நீங்கள் பார்ப்பீங்க. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, அந்த பீரியடில் அந்த ஏரியா அந்த ஸ்ரீடி அந்த ஏரியா நாசிக்கு அந்த பெல்ட் ரொம்ப ஒரு பயங்கர ஒரு ட்ரை பெல்ட். நம்ம வெஸ்டர்ன் காட்ஸில் அது கடுமையான வறட்சி இருக்கிற இடங்கள், சம்மர் அந்த மாரி. இன்றைக்கும் ஃபார்மர் சூசைடு அதிகமாக இருக்கிறது அந்த பெல்ட்லேருந்து ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் அப்படிப்பட்ட இடங்களில் இவர் சாய்பாபாவர்கள் பண்ண 2 பெரிய விஷயங்கள். ஒன்று சாப்பாடு. அங்கே போகிற அந்த ஏரியாவில் இருக்க மக்களுக்கெல்லாம் அரிசியை கலெக்ட் பண்ணி மற்ற விஷயங்களை கலெக்ட் பண்ணி சாப்பாடு போட்டு இருந்திருக்கார். அதனால தான் அந்த பானையில் அவர் கையை விட்டு அதை கடையிற மாரி, அதாவது ஒரு கரண்டியை வச்சு கடையிறதுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறத விட ஒரு அவசரத்துக்கு கையை வச்சு கடைஞ்சி கொடுத்துருக்காருங்க மாரி பார்க்குறோம். அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா, அந்த சூடை தாங்கக்கூடிய வல்லமையில் அவர் கையும் இருந்திருக்குங்கிறத பார்க்குறோம். இது ஒரு விஷயம். 2வது விஷயம், இந்திய விடுதலை போர்கள் அந்த காலகட்டங்களில் இந்து முஸ்லீமுக்குள்ளே ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள் ஆரம்பித்த நேரம் அது. ஸோ அந்த நேரத்தில் அந்த ஏரியாவில் ஒரு மத நல்லிணக்கம் அப்படிங்கிற மாதிரி ஹிந்து முஸ்லீம் எல்லாத்தையும் அரவணைச்சு கொண்டு போயிருக்காரு. இது 2வது விஷயம். அவருடைய பிறவிக்கு பெட்டிஷனர் அவர் இஸ்லாமியராக பிறந்தார்னு சொல்லியிருக்காரு. அது வரலாற்றில் சரியாக பதியலை. ஆனால் அவரை வளர்த்தவர்கள் இஸ்லாமியர்கள். இன்றைக்கும் சாய்பாபா கோயிலில் பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு தர்கா உண்டு. அங்கே அவருடைய வளர்த்த தாய் தந்தையருடைய விஷயங்கள், சமாதிகள் அங்கே தான் இருக்குது. தர்கா அங்கே தான் இருக்குது. நிறைய இஸ்லாமிய பழக்க வழக்கங்களும் அவர் வச்சுருந்தார். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. இதனால் அவர் இந்து இல்லாமல் போயிடுவாரா? இதேமாரி இப்போ ரமண மகரிஷியோ அவரை மாரி சமகாலகட்டங்களில் இருந்த மற்ற சுவாமிஜிகளோ ஒரு இந்து சுவாமிகள் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? ஈவன் பசுமன் தேவர் அவர்களுக்கே பால் கொடுத்து ஒரு இஸ்லாமிய பெண் அப்படின்னு சொல்லி ஒரு சொல் கதை நம்ம ராமநாதபுரத்தில் உண்டு. ஸோ அதனால் அவர் ஒரு இந்து தெய்வீகத்தை போற்றுகிற சாமியார் இல்லாமல் ஒரு வேறு மாதிரி மாறிட முடியுமா அப்படிங்கிற கேள்விகள் நமக்கு முன்னாடி இருக்குது. எது எப்படி இருந்தாலும் சாய்பாபா அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கி 90களுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய அளவில் இந்தியா முழுக்க இருக்கிற ஒரு காமன் டெம்பிளாக மாறிடுச்சு. நிறைய பேர் சாய் பக்தர்கள். நம்மளுடைய சிங்கர் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவருடைய பாட்டு ரொம்ப பாப்புலர். அதில் அவரில் ஆரம்பித்து ஏகப்பட்ட பேர் சாய் பக்தர். இப்போ அவர் எனக்கு தெரிந்து இந்து மதத்தில் ஒரு மிக முக்கியமான இடத்துல இருக்கிறாருன்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ இருந்தாலும் இவருடைய கேள்விகளுடைய நியாயங்கள், அரசுடைய தரப்பு நியாயங்களையும் பார்த்துட்டு கோர்ட் என்ன தீர்ப்பு கொடுக்கும் நானும் உங்களை மாரி அவரோட எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.